பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. போன இடத்துல பொண்ணு அவங்க அப்பாக்கு சக்திவேல் வந்து போன் பண்ணி பாண்டியன் குடும்பத்தை பத்தி ரொம்பவே தப்பா சொல்லிடுறாரு. போதாத குறைக்கு சரவணனை பத்தியும் இல்லாத பிளாதெல்லாம் சொல்லி விட்டுறாரு. இதனால பயந்து போற பொண்ணோட அப்பா வந்து எங்களுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சரவணனை பிடிச்சு போய் தானே நம்மளை வர சொல்லியிருந்தாங்க, அப்புறம் எப்படி திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குங்கிறது பாண்டியனுக்கு நல்லாவே தெரியுது. அது வேற யாரும் இருக்க முடியாது, சக்திவேல் குடும்பமா தான் இருக்க முடியுங்கிறது பாண்டியனுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவங்க தான் அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பந்தமும் முடியாதால வீட்ல எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்காங்க. இத பாக்குற ராஜி வந்து என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை மீனா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் வந்து ராஜி ஒரு முடிவுக்கு வராங்க. நம்மனாலதான் இப்ப கதிருக்கும் கெட்ட பேர் வந்துச்சு, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தனாலதான் சரவணனுக்கும் கல்யாணம் ஆகலங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இந்த சம்பந்தத்தை கெடுத்தது நம்ம குடும்பமா தான் இருக்குங்கிறது ராஜிக்கு நல்லாவே தெரியும். இதனால இதுக்கப்புறமும் ராஜி கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா தப்புமே ராஜி மேலதான் இருக்கு. அந்த பழியெல்லாம் கதிர் சம்பந்தமே இல்லாம ஏத்துக்கிட்டு இப்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. போதாத குறைக்கு இப்ப இந்த பிரச்சனை எல்லாமே சரவணன் பக்கமும் திரும்பிக்கிட்டு இருக்கு. இதனால ராஜி வந்து கூடிய சீக்கிரமே அவங்க வீட்டுக்கு போய் உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத சக்திவேல் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.